முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செங்கோட்டையன் அப்படி என்ன தவறு செஞ்சிட்டாரு? அவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்குறதுக்கு ஒற்றுமையை வலியுறுத்தி செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவு பெருகிருச்சு. இன்றைக்கி எல்லாருமே அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற குன்னம்பாளையத்தில் அவருடைய பண்ணை வீட்டில் போய் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கலை. இது நமக்கு எதிராக செங்கோட்டையன் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய பொறுப்புகளிலிருந்து மட்டுமே தூக்குறாரு. அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் பொறுப்புகளிலிருந்து மட்டுமே தூக்குறாரு. தூக்குன உடனே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போகிறாங்க. டெல்லியில் அங்கே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ரயில்வே அமைச்சர் இவங்களெல்லாம் சந்தித்து பேசுகிறாங்க. கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பிரிவுகளை பற்றியும் கட்சியினுடைய நடவடிக்கைகளை பற்றியுமே சொல்கிறாங்க. கோவை விமான நிலையம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அவங்க சந்தித்தாங்களோ அந்த என்னத்தை பேசுனாங்களோ அதை அப்படியே சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் போயிடுறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? செங்கோட்டையன் ஏதும் நம்ம மேலே தவறாக ஏதும் சொல்லிட்டாரோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறாரு. அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கிறார். அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கும்போது 1 மணி நேரம் சந்திப்பு நடந்திருக்கு. இதில் முதல் அரை மணி நேரம் அந்த முக்கியஸ்தர்கள்லாம் போனாங்கள்ல அவங்களோட ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. அவங்கெல்லாம் என்னமோ அவங்களுக்கு பசி எடுத்துருச்சாமா, அதனால் அவங்க வந்துட்டாங்க. அடுத்த அரை மணி நேரம் எடப்பாடி பழனிசாமியோட அமித்ஷா அவர்கள் ரொம்ப டிஸ்கஷனில் இருந்துக்கிறாங்க. அப்படி என்னத்தை தான் பேசினாங்கன்னு தெரியல. என்னத்தை பேசியிருப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி என்னத்தை பேசுவார்? அவருடைய சுயநலம் சார்ந்தான பேசுவார். வேறு எதையும் பேச போகிறாரா? இல்லை கட்சி ஒருங்கிணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு நல்ல செய்தி அவர்கிட்ட சொல்ல போகிறாரா? அதுவும் இல்லை. எனக்கு எப்படியாவது அந்த பொதுச்செயலாளர் பதவியை வாங்கி கொடுத்துருங்க, நிரந்தரமாக கிடைக்கிற மாதிரி அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அதுக்கடுத்து இரட்டை இலை சின்னத்தையும் கொடுத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று நான் முதலமைச்சர் ஆயிடுவேன், நீங்களும் கட்சியை வளர்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன பேசியிருப்பாங்க? தன் மகன் மீது ஏதாவது வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க, நான் உங்களோட கூட்டணிக்கு வந்துட்டேன், இனிமேல் இனிமேல் உங்களுக்கு நாங்கள் அடிமை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு வந்திருப்பார். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, செங்கோட்டையன் ஏதோ போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார், நம்ம போய் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறத செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்த பின்னாடி உடனே போய் தேர்தல் பரப்புரைகளை பூராத்தையுமே கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து போய் சந்தித்து பேசிட்டு வந்துட்டாங்க. அங்கே சந்திப்பு நடந்ததை இங்கே செய்தியாளர் சந்திப்பில் உருப்படியாக ஏதாவது எடப்பாடி பழனிசாமி பேசுவாரான்னு பார்த்தா உழப்பிட்டு போயிட்டார். சரியான ஒரு உருட்டையும் உருட்டிட்டு போயிட்டார். என்ன பேசுகிறாருன்னு தெரியாமையே மணிக்கணக்கில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அவர் பேசுகிறது மற்றவங்களுக்கும் புரியாமல், அவர் பேசுகிறது அவருக்கே புரியாமல் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு. நாங்கள் தேவர் பசுமன் தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதை மட்டும் சொன்னார். ஏன்னா அந்த வார்த்தையை சொன்னால் தானே முக்கோணத்தூர் மக்கள் ஓட்டு போடுவாங்க, அதனால் சொன்னார். எடப்பாடி பழனிசாமி யாருன்னு மக்களுக்கு தெரியாதா என்ன? இப்போ செங்கோட்டையன் அவர்களை எப்படியாவது அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கணும், நமக்கு ஒரு எதிரி இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? ஒரு மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துகிறார். ஒரு மூத்த நிர்வாகியை நீக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. இனி அந்த கட்சியில் யார் மூத்த நிர்வாகி? இவர் செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் 72லேருந்து இந்த கட்சியில் இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த காலத்தில் கட்சியில் இருந்தவர். இதற்கு முன்னாடி அன்வர் ராஜா இருந்தார். அவருமே போய் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை சரியில்லை, கட்சி ஒரு ஒருங்கிணைக்க மாட்டார், பிஜேபிகிட்ட கொண்டு அடகு வச்சிருவார்னு சொல்லி அவர்
திமுகவில் போய் இணைஞ்சிட்டார். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் மூத்த முன்னோடி, மூத்த நிர்வாகி. இப்போ அவரை கட்சியை விட்டு தூக்குறதுக்கு அவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்களாமா. எப்படியாவது வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் வந்து அவர் வந்து தூக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஆலோசனை நடந்திருக்குது. இந்த ஆலோசனையில் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்களாமா, அவர் வந்து மூத்த நிர்வாகி, அவர் வந்து கட்சி பொறுப்பில் இருந்து தூக்குனீங்க, ஓகே, கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் வந்து தூக்குறது அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியோட சண்டை போட்டுருந்துருக்குறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, நான் பொதுச் செயலாளர், என்னை மீறி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாரு, நான் வந்து ஒருங்கிணைப்பே வேண்டான்னு சொல்கிறேன், அவர் ஒருங்கிணைக்கணும்னு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, அப்போ வந்து நான் பொதுச் செயலாளரா செங்கோட்டையன் பொதுச் செயலாளரா அப்படின்னு சொல்லி அங்கே கடிஞ்சு பேசியிருந்திருக்கிறதா ஒரு தகவல். அதற்கடுத்து அவர் வந்து இனிமேல் கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவெடுத்ததாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது. நம்ம கட்சியை விட்டு யார் யாரெல்லாம் வந்து நீக்கணுமோ அவங்களோடலாம் வந்து அவர் தொடர்பு வச்சிருக்கிறாரு. டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இப்படி ஆட்களோடு அவர் தொடர்பு வச்சிருக்கிறாரு. அதனால் அவரை வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு எல்லாம் அந்த அண்ணாமலை சொன்னார் இல்லையா, எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு அரசியல் தற்குறி யாரும் கிடையாது அப்படின்ட்டு இருக்கிறவங்கள பூராத்தையும் வெளியில் அனுப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன தான் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மேலே எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருந்தவங்க குற்றச்சாட்டுகள் நிறையா வச்சாங்க. ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே இருந்தால் பிஜேபியோட அதிமுகவை கூட்டணி வைக்க நிர்பந்திக்கிறாரு, பிஜேபிகிட்ட அடகு வச்சிருவார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு குற்றச்சாட்டை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மேலே வச்சுட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, அந்த தவறை செய்கிறது பூராமே எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கிட்ட அதிமுகவை அடகு வச்சுட்டாரு, அங்கே கொண்டு போய் கூட்டணிக்கும் வச்சுட்டார். நீங்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் மேலே குறை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? கட்சிக்குள்ளே ஓபிஎஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சிங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ செங்கோட்டையன் அவர்களை வந்து எப்படியாவது கட்சியில் விட்டு நீக்கிடணும். கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், நம்மள்கிட்ட வந்து யாரும் எந்த கேள்வியில் வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அந்த ஒரு ஆலோசனையில் இறங்கி அவர் வேலையை வந்து பார்க்குறாங்க. கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், பவானி இந்த தொகுதிகளில் வந்து புதுசாக நிர்வாகிகளை வந்து நியமனம் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக தேராது அப்படிங்கிறது 100% உண்மை. ஒரு நல்ல தலைமை, கட்சினா தான் பொதுச் செயலாளருங்கிறீங்க, கட்சி கொடி சின்னம் எல்லாம் நம்மள்ட்ட இருக்குங்கிறீங்க, தான் முதலமைச்சராக வர வேண்டும் சொல்லி ஆசைப்படுற நீங்கள் கட்சியை ஒருங்கிணைந்து இங்கே தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். செங்கோட்டையன் அவர்கள் அதை தான் சொல்கிறாங்க, ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அதிமுகவில் இருக்கிறவர், அதிமுகனுடைய கட்சி நடவடிக்கைகளை பற்றி அவருக்கு தெரியாமலா இருக்கும்? கட்சி ஏன் வந்து இவ்வளவு பலவீனமாகுது அப்படின்னு தெரியாமலா இருக்கும்? எதற்கு வந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் மாற்றுக் கட்சியில் போகிறாங்க அப்படின்னு தெரியாமலா இருக்கும்? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவை வழிநடத்த முடியாது, அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு தெரிஞ்சு தானே செப்டம்பர் 5 மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றி செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாரு. இப்போ செங்கோட்டையன் அவர்களை விட எடப்பாடி பழனிசாமி என்ன சீனியரா? செங்கோட்டையன் இருந்த காலத்தில், மாவட்ட செயலாளர் இருந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதாரண தொண்டரான், எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. நம்மளாம் வந்து அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. அவங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போது தெரியுது. 72 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அதுக்கடுத்து எம்எல்ஏ ஆகுறாங்க, தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டே வர்றாங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில். அப்போம்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி எங்கே இருந்தாருன்னு தெரில. அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் காலை கையை பிடிச்சி ஏதோ ஒரு அரசியலுக்கு வந்து கை பிடிச்சி தூக்கிட்டு வந்த மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களையே வந்து முதுகில் எட்டி உதைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமினா, இப்போ அதிமுக வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறாரா என்ன? அது கிடையாது. அதிமுகவை நம்ம இருக்கும்போது குழி தோண்டி புதைச்சி அதுக்கு ஒரு சமாதியை கட்டிட்டோம்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு.
அதை மீட்டெடுக்கிற வகையில் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்தை வளப்படுத்துகிற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் எல்லாருமே வந்து செயல்படுறாங்க. அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணம் இது. நீங்கள் வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. அதிமுக பிளவுக்கு யார் காரணம், பொதுச்செயலாளர் பதவி அபகரித்தது யார் காரணம், இது தொண்டர்களை தெருவில் நிப்பாட்டினது யார் காரணம், அதிமுகவுடைய சட்ட விதிகளை மாற்றினது யார் காரணம், இதையெல்லாம் செஞ்சதுனால தான் இன்றைக்கி அதிமுக பலவீனமாக இருக்குது. இதை செய்தது யார் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். பொதுமக்களும் தொண்டர்களும் என்ன சொல்கிறாங்க, அதிமுக ஒருங்கிணைந்து நீங்கள் தேர்தலை சந்தித்தா வெற்றி பெற முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்களை எப்படியாவது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து தூக்கிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கார். ஆனால் அதுக்கு தடை போட்டு வச்சிருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.